pure wisdom. In this video, we are going to see about a person who has invested his money in Indian stock market. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு வரணுன்றதுக்கு காரணம், அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணணும். He has earned crores and crores of money from stock exchange. ஸோ அவரை மாதிரியே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கணுன்ற நல்ல எண்ணத்தில் தான் இந்த வீடியோ போடுறேன். லெட்ஸ் கோ டு த வீடியோ. In this video, why we talk about Rakesh Jhunjhunwala. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா பார்த்திங்கன்னா மும்பையில் பிறந்தவர். 1961 பிறந்திருக்காரு. அண்ட் அவரோட கரண்ட் அசட் பார்த்திங்கன்னா 21,000 crores இந்தியன் ருபீஸ். ஸோ இந்த ஒரே காரணத்துக்காக தான் அவரை வந்து நான் இந்த வீடியோவில் கொண்டு வர நினச்சேன். ஏன் அவரை கொண்டு வர நினச்சேன்னு பார்த்திங்கன்னா, இன்றைய மக்கள், இன்றைய இளைஞர்களாக இருக்கட்டும் சரி, அவர்களோட பெற்றோர்களாக இருக்கின்ற நடுத்தர மக்கள்னாலும் சரி, அவங்களுக்கு எல்லாருக்குமே மணி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தட். ஸோ மணி எப்படிலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, டே டு டே ஆக்டிவிட்டீஸ், டே டு டே பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட், எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் அவங்களோட மணி நல்லா மல்டிப்ளை ஆகும், நல்லா க்ரோ ஆகும்ன்ற ஆப்பர்ச்சுனிட்டி எப்போவுமே எல்லாருமே பார்த்துட்டு இருக்க ஒன்று தான். ஸோ அதில் ஒன்று என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் எப்போவுமே சொல்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் பேங்க், இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட். இது எப்போவுமே வெரி குட் சினாரியோ. இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரியல் எஸ்டேட், இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹெல்த், இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள். அந்த விஷயங்களில் ஒன் ஆஃப் த திங் ஐ வாண்ட் டு எம்பசைஸ் இஸ் ஷேர் மார்க்கெட். அதில் நம்ம யார் ரோல் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் வாரன் பஃபெட், இந்தியன் லெவலில் மிஸ்டர் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா. அவரோட அசட் எப்படி அவர் ஆரம்பித்தார்? ஈ ஸ்டார்டட் ஃப்ரம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அவர் இயர்லி ஸ்டேஜஸ்லேயே ஆரம்பிச்சிட்டார். ஆல்மோஸ்ட் 18 இயர்ஸ்ன்னு கேள்விப்பட்டேன். அண்ட் அவர் கொஞ்சமாக அவர் போர்ட்ஃபோலியோவை செலக்ட் பண்ணி எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணுன்ட்டு நல்லா ஆராய்ஞ்சு இன்வெஸ்ட் பண்ணார். ஸோ இன் திஸ் வீடியோ அவரோட போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன ஷேர்ஸ் வச்சுருக்காரு, எந்த கம்பெனிஸ் எவ்வளோ வச்சுருக்காருன்றதை பார்க்க போகிறோம். லெட்ஸ் சி. மிஸ்டர் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா, த இந்தியன் வாரன் பஃபெட். அவரோட ஹோல்டிங்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போன்னா, இந்த நம்பர் 1 பார்த்திங்கன்னா இந்த டைட்டன் கம்பெனி லிமிடெட். அதுக்கு அடுத்ததாக அவர் டாடா மோட்டார்ஸ் லிமிடெட், தென் எஸ்கார்ட்ஸ் லிமிடெட், கிறிசில் லிமிடெட், Fortis Healthcare Limited, Steel Authority of India Limited, அதாவது SAIL, Nazara Technologies Limited, Federal Bank Limited. He has invested in one more bank, Canara Bank, which is the latest addition to his portfolio, Jubilant Formula Limited, NCC Limited, Rallies India Limited, Jubilant Ingrevia Limited, Delta Corp Limited, Indian Hotels Company Limited, Tata Communications Limited, டெலிகாமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அவர், Aptech Limited, software, National Aluminium Company Limited, again manufacturing, Agro Tech Foods Limited, agriculture related foods product, Karur Vaishya Bank Limited, தமிழ்நாட்டை சேர்ந்த பேங்க், TV18 Broadcast Limited,
VA Tech Waback Limited, Chennai based company. Geojit Financial Services Limited, Kerala company. Edelweiss Financial Services Limited, இது ஒரு AMC Asset Management Company. Indiabulls Housing Finance Limited. Workhard Limited. Bisman Carbogen Amsys Limited. Indiabulls Real Estate Limited. ரியல் எஸ்டேட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனந்த் ராஜ் லிமிடெட். ஓரியன்ட் சிமெண்ட் லிமிடெட். சிமெண்ட் இண்டஸ்ட்ரியிலையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேன் இன்ஃப்ரா கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட். ஆனந்த் ராஜ் குளோபல் லிமிடெட். டிபி ரியாலிட்டி லிமிடெட். பில் கேர் லிமிடெட். பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். Prozone Into Properties Limited. Autoline Industries Limited. Prakash Pipes Limited. The Mandana Retail Ventures Limited. ஸோ அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெரைட்டியாக வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவரோட கரண்ட் அசட்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா 21,000 crores Indian rupees. He's a very brilliant person. He invests in companies which has very good future. So just follow his steps. You also start investing in share market, grow your asset, you plan for your safety. Please make investment as a habit and start as early as you possible. And you can start minimum 100 rupees or 500 rupees, 1000 rupees or 10,000 rupees, depends on your availability, and you can invest any number of times, no restriction at all. We have come to the end of the video. Thank you so much. Like, share, subscribe.